இந்த மாலை நேரத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டே டீ குடிக்கிறது எவ்வளவு சுகம் இல்ல. அதுவும் மேரிகோல்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. நான் சொல்றது மேரிகோல்டு பிஸ்கட் இல்ல, மேரிகோல்டு பூ போட்ட டீ. மேரிகோல்டுனா தமிழ்ல சாமந்தி பூ. சாமந்திங்கிறது தலையில வைக்கலாம், சாமிக்கு வைக்கலாம். அது போய் டீ போட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? குடிக்கணும். ஏன்னா மேரிகோல்டு அப்படிங்கிற சாமந்தி பூக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் உண்டு. இதுல பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் வந்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. கண் பார்வை மங்களா இருக்கிறவங்க, அதிகமா வந்து பவர் இருக்கிறவங்க வந்து இந்த சாமந்தி பூ தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண் பார்வை தெளிவாகும். அது மட்டும் இல்லாம கரோட்டினாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெண்களோட ஆரோக்கியத்துக்கு அதிகமா வந்து உதவி செய்யுது. அஜீரண கோளாறு, வயிற்றுப்போக்கு, வயிற்று உபசம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த சாமந்தி பூ வந்து ரொம்ப ரொம்ப பயன் தருது. சரி, இப்ப சாமந்தி பூ டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 சாமந்தி பூ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 250 ml தண்ணி வந்து நல்லா வேக வச்சு இந்த கொதிநிலை வரும்போது சாமந்தி பூவை போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அது நல்லா கொதிச்சு அதோட சாறு வந்து தண்ணியில இறங்கும். இறங்கின பிறகு பாத்தீங்கன்னா அதை வடிகட்டி நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் தோற்பு தன்மையா இருக்கும், அதனால தேன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் அப்படியே வந்து குடிக்கலாம். இது குடிச்சிட்டே வர 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 உங்களுக்கு உடல்ல பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா தோல் வந்து நல்லா ஷைனிங் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா விட்டமின் சி இதுல இருக்கு. அதனால மேரிகோல்டு, அதாவது சாமந்தி பூ குடிங்க.